ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹைட் அண்ட் சீக்குன்ற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு இருக்கிறது இதை கொஞ்சம் இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். என்னதுன்னா கடுப்பேற்றும் இந்த கேமு. ஏன்னா அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு மூக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் என்ன பண்ண சொல்கிறீங்கோ? சரி, இனிமேல் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. இப்போ நம்ம கேமை ஆரம்பிச்சிடலாம். இந்த கேமுக்கு புரியாதவங்கலாம் கேட்டுக்கோங்க. என்னதுன்னா தப்பிக்கணும். யார்கிட்டருந்துன்னா இந்த ஜோக்கர் மாண்டேன்ட்டு பார்த்தீங்களா, கையிலே சொல்லலையே அதான் இவன் கண்ணை மாட்டக்கூடாது. அவ்வளோதான் அந்த கேமு. இப்போ பாருங்களேன், சூப்பராக சில டைம் இப்படி இருக்கா, அப்படியே எங்கள் சைட்லேயே ஓடிப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சைட் கார்னர்லேயே ஓடிப்போ பாருங்க. ஏன்னா இப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அவ்வளோவா. இப்போ டேஞ்சர் ஜோனில் வந்துட்டோம். இப்போ இந்த குட்டி ஜோக்கர் மாண்டேன்கள் கைக்கெலாம் மாட்டவே கூடாது. மாட்டின மாதிரி இப்போ பார்த்தீங்களா அவனை அச்சமாக பண்ணிடுவாங்க. இப்போ அச்சமில்லையே ஓடு. இல்லை அந்த வச்சுக்கோ, 2 பேர் தான் கொடுக்குறேன். இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விளாடும் போது இந்த மாதிரி ஒருத்த மாட்டிப்பா தள்ளி விட்ருவான். இவங்கெல்லாம் நம்பவே கூடாதுங்க, நம்பக்கூடாது போனேன். இங்கே பாரு, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், அவன் செத்துருவான். அங்கே இருக்கவன் செத்தான். சொன்னல, அந்த எலும்பு மண்டையை செத்துட்டான். அடுத்தது பாருங்கோ, இந்த கறி பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். அப்புறம் இந்த கேம் பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது பேர் ஹைட் அண்ட் சீக். இந்த கேம் பேர் ஹைட் அண்ட் சீக்கு தான். அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் இல்லை ப்ரோவாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாள் ஆடி கொஞ்சம் நேரம், கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாள் ஆனனால மறந்துட்டேன். அங்கே ஒருத்தன் போசாத்தான் எப்படி பறக்க விட்டோம்ல. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாட்டி விட்ருங்க. மாட்டி விட்டிங்கன்னா மணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். புரிகிறதா? அந்த ஜோக்கர் மண்டியை கெடுப்பேற்றுறான். ஒன்றா ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டுருந்தான். இங்கே பாருங்களேன், நான் போக மாட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், வின்னேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக இப்படியே ஆடு விடும். அதான் இந்த ஆடு தாங்க இந்த கேமில் இருக்க ஒரே கடுப்பான விஷயம். பாருங்களேன், ஆடு போடுவான். எதுக்கு எடுத்தாலும் ஆடி. இந்த ஆட்லேயே ஒரு நிமிஷம் போயிடும் ஐ திங்க். ஸோ இந்த ஆட்லேயே ஒரு நிமிஷம் போயிடும். ஸ்கிப் வந்துருச்சு. உட்ரா ஜூட்டு கடிப்பேற்றுங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஆடுகள் தான். மொபைல் ஆடு, அதுக்குள்ளே ஆடு, ஒன்றா ஆடாக இருக்கும். எனக்கு கடுப்பேற்றுற ஒரே விஷயம் இந்த ஆடு தான். அதாவது எனக்கு என்ன, இந்த லெவல் இருக்குல்ல, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே க்ரீன் கலரில் தோற்று போனவங்க நான் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கேனா? அப்போது சூப்பர். அதாவது இந்த லெவல், இந்த இன்னும் 3 லெவல் இருக்குல்ல, அது மாதிரி அவ்வளோதான் முடிச்சு வைக்க போனோம். என்னங்களேன், இப்போ கட் பண்ணணும். சொல்லலை ஆடி கொடுப்பான்ட்டு இந்த மாடு தாங்க ஒரு டைமும் ஆடி கடுப்பேற்றிட்டே இருக்கும். சோப்பா இப்போ பாருங்க, இது ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி. இப்போ நம்ம ஒழிஞ்சிக்கணும். அவ்வளோதான். நம்ம கொடுக்குறத ஒழிஞ்சிக்கணும் எங்கே இருக்கோன்ட்டு. அவ்வளோதான். பார்த்தீங்களா பிரேக்கு, அதுக்குள்ள பிரேக்கு. எனக்கு கடுப்பேற்றுங்க. இங்கே வர்ற கோவத்துக்கு இதை போட்டு வச்சிடலாமோன்னு போயிட்டு தோணுது. ஆனால் அவ்வளோ கடுப்பு ஏற்றோது. அச்சமில்லே ஐ திங்க் நான் ஒழிஞ்சிக்கலான்னு தோணுது. இது இப்போ நீங்கள் இருக்க இடத்துல தெரியும். அதாவது நம்ம எங்கே ஒழிஞ்சிக்கோமோ அந்த இடத்துல தெரியும் அவங்களுக்கு. நம்மளை மட்டும் போட்டுக்கூடாதுங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். யூன்னு போட்டிருக்கு பாருங்க. அதான் ஒரே ஒருத்தன் தான் கேலி. பார்த்தீங்களா, அதுக்குள்ள பிரேக்கு. எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ஒரே விஷயம் இந்த பிரேக்கு தான். ஒன்றா பிரேக்குன்னு கடிப்பேற்றும். லெவல் இன்னும் 2 லெவல் தான். இந்த கட்டத்தை ஒரே ஒருத்தன் நான் மாட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப
தேவையில்லாதவங்களோன்னு எனக்கு தோணுது. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பிரேக். இந்த தடவை 2 பிரேக்கா கொஞ்சம் நானும் அப்படியே போகாமல் தோணுது. அவ்வளோ கடுப்பே தோணுது பிரேக்கு இல்லைங்களேன். இப்போ காஸ்ட்யூம் அதை சொல்லுது, உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது வீணடிங்கன்ட்டு. போயாயோ நானே. அப்புறம் உங்களுக்கு ஃபீமேலாக இருந்ததுன்னா இப்படி, மேல்னா இப்படி. இது வந்து மேல் ஃபீமேலு, இது மேலு. இந்த மாதிரி எனக்கு பிடிக்காதனால இதுதான். எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒன்று அதான், அதாவது ஒழிய வேண்டும் அதான். இப்போ கலெக்ஷன் எங்கள் ஆரம்பிக்கும் போதும் ஆடு, முடிக்கும் போதும் ஆடு, திருப்பி ஆரம்பிக்கும் போது ஆடு, முடிக்கும் போது ஆடு இப்படின்னு இருந்தால் என்னங்க பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒளி ஆரம்பிப்போம். சீப்பை அப்பாளி போச்சா தானே. போ நம்ம. எப்பட்றா பொழைச்சான்? ஏங்க எப்படி பொழைச்சானே தெரியல. அவ்வளோதான், ஒத்தி மாட்டினான். மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவ்வளோதான். அவ்வளோதான், என் லைட்டை வளச்சிருப்போம். அவ்வளோதான் டேஞ்சர் ஜோன். இதுதான் டேஞ்சரு. இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தப்ப ஸ்ட்ரெயிட்டாக ஓடினாலே போதும். அப்படியே உங்களோட ஒளியிறவங்கள அப்படி இங்கே அப்படியே அவன் மாட்டிப்பா. நல்லா வேலை. சில டைம் இந்த லேப்டாப்புக்குள்ளெல்லாம் பக்காகி பூந்து வரும். அதுதான் கடுப்பான மேட்ரு. அவ்வளோதான், ஒழிஞ்சிக்கணும். பெயிண்ட் டப்பா எப்போடி. 3, 2, 1 ஓடி. அச்சமில்லே ஓடி. இங்கே ஒருத்தன் டேஞ்சர் ஜோனில் இருப்பானே. நினச்சாண்டா எவ்வளோ தடவை ஆடிருப்போம் கேமு. எல்லாம் வருவான். இந்தா என்னம்மா எப்படி பண்ணோம்ல வின்னு. இப்போ பாருங்களேன், 3, 2, 1 அட்வைஸ்மெண்ட்டு சொல்லலை. எனக்கு இந்த கேமில் பிடிக்காதே இந்த அட்வைஸ்மெண்ட் தான். எனக்கு இந்த காசு கூட வேணாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ காசு வச்சுருக்கேன். இருங்களேன் காட்டுறேன். இன்னும் ஒரே ஒரு லெவல் தான். விடுதலை கிடச்சிது. விடுதலை மேலே பாருங்களேன் காசை. மேலே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் தெரியும். பார்த்தீங்களா பிரேக் இப்போ பாருங்களேன். இது முடிஞ்சிச்சா? இது முடிச்சுட்டு அந்த ஓப்பனிங்கில் ஒரு பிரேக் கொடுப்பான் பாருங்க. கடுப்பேத்துது. Let's go here to hide. OMG, I just stepped on a dirt. He's gonna know where I'm கடுப்பேத்திட்டு இருக்கோம். going. Oh no, he's பார்த்துதான் ஆகணும். வேற வழி. இந்த மாதிரி எக்ஸ்மான் கொடுத்துச்சுன்னா எஸ் ஆயிருங்க. கடுப்பேத்தும். ஆஹா, வந்துடுச்சு. இது எங்கே போய் ஒளிதான்? எனக்கு என்ன கொடுத்தாங்க? இந்த இடத்துல எனக்கு இங்கே நல்லா தெரியும். டேப் டு கண்டினியூவா. இங்கே எங்கே ஒளின்னு எனக்கு தெளிவாக தெரியும். இங்கே ஐயோ 29 செகண்ட். ஏங்க நான் மாட்டிக்கினா ஒருத்தர். ஆனால் அவன் மட்டும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. தலையில் கிடந்துச்சுன்னு விட்டுருணும். யார்ரா அவன்? ஆஹா, அந்த குப்பையை கடிங்கோ. ஆஹா, நான் தான் வின்னு. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். அப்புறம் இப்போ இந்த வீடியோவும் இதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.